ஹலோ குட்டீஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி கிளாஸ் 6 டேர்ம் 2ல் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன? ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதை எப்படி சொல்லலாம்? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடி சொல்லலாம், கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஜிசிஎஃப் சொல்லலாம். ஆனால் மோஸ்ட்லி என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டேர்மை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஹெச்சிஎஃப் அப்படின்னா இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 நம்பரும் எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியணும் அப்படின்னு பார்க்குறது தான் ஹெச்சிஎஃப். இப்போ பாருங்களேன், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 40க்கும் 56க்கும் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் த நம்பர்ஸ் 40 and 56 பை டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 3 சொல்லிகிட்டு இருக்கேன், பேஜ் நம்பர் 14 டேர்ம் 2 புக்கில். ஓகேவா? இப்போ நம்ம 40க்கு தனியாக நம்ம கண்டுபிடிக்கல. ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்டால் எப்போவுமே இந்த மாதிரி தனித்தனியாகவே கண்டுபிடிச்சிருங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது நம்ம என்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறோன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்ன? நம்ம எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கிட்டே வருவோம். ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் 2, 2, 3, 5, 7, 11 அண்ட் ஸோ ஆன். இப்போ நம்ம 2, 3, 5, 7, 11 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். இதை தான் நம்ம ஃபேக்டராக யூஸ் பண்ணி கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இது 2ஆல் டிவிசிபிள் ஆகுமா? எஸ், 2ஆல் டிவிசிபிள் ஆகும். 0வால் முடிஞ்சிருக்கு. அப்போ 2 2s are 4, இந்த 0வை அப்படியே எழுதிக்கோங்க. 2 1s are 2, இந்த 0வை அப்படியே எழுதிக்கோங்க. இது அகெயின் 2ஆல் டிவிசிபிள் ஆகுமா? 2 5s are 10. 5 எந்த டேபிளில் வரும்? 5 டேபிளில் தான் வரும். 5 1s are 5. அப்போ இதனோட ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுவோம்? 40 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 1 அப்படி எழுதுவோமா இதனோட ஃபேக்டர்ஸை? இது அப்படியே வைங்க. ஓகேவா? 56க்கு நம்ம தனியாக கண்டுபிடிப்போமா? 56ஐ தனியாக கண்டுபிடிங்க. அகெயின் இது 2 டேபிளில் வரும். 2 2s are 4, மீதி 1 இருக்கும், பேலன்ஸ் 1. 2 8s are 16, 2 1s are 2, 2 4s are 8, 2 7s are 14. 7 எந்த டேபிளில் வரும்? 7 டேபிளில் வரும். 7 1s are 7. அப்போ இதனோடது எப்படி எழுதுவோம் நம்ம? 56 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 1 எழுதுவோம். இந்த 40 இங்கே எடுத்து எழுதுங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 1 எழுதுவோமா? இப்போ இதுக்கு காமன் ஃபேக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த ரெண்டுக்குமே இருக்க காமன் ஃபேக்டர்ஸை அப்படியே நம்ம மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? சர்க்கிள் பண்ணுங்கள் அப்படியே. இப்போ இது 2 இன்ட்டு 2, இதுக்கு ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இன்னொரு 2 இன்ட்டு 2 வருது, இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி வேறு ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா? 2 இன்ட்டு 2, இன்னொரு 2 இன்ட்டு 2 இருக்குது. இது இன்னொரு 1 இருக்குது காமன் ஃபேக்டர். இந்த ரெண்டுலேயுமே வர்றதை சேர்த்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 2 சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 2 2 இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. 2 2 மார்க் பண்ணிக்கோங்க. 1 1 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ திருப்பி ஹெச்சிஎஃப் எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்போ ஒரு 2, இந்த 2க்கு 2க்கும் ஒரு 2 எழுதுங்க. ஒரு 2, இது ஒரு 2 எழுதுங்க, இது ஒரு 2 எழுதுங்க, இது ஒரு 1 எழுதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 1s are 8. அப்போ ஹெச்சிஎஃப் என்ன வருது? 8 வருது. இது என்னங்க அர்த்தம்? ஹெச்சிஎஃப் ஆஃப் 40, 56 ஈக்குவல் டு 8 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 8 40ஆலையும் டிவைட் பண்ண முடியணும். இது 8 40ஐயும் டிவைட் பண்ணும், 56ஐயும் டிவைட் பண்ணும். இதுதான் கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ளேயும் இருக்க கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னா எப்போவுமே அது சின்னதாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு சின்னதாக இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல ஹெச்சிஎஃப்? இப்போ ஹெச்சிஎஃப் எப்போவுமே கேட்டாங்கன்னா இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. ஹெச்சிஎஃப் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணுறது தான், தனித்தனியாக பண்ணுறது தான் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸி. இப்போது இந்த செகண்ட் மெத்தட் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்கும், எடுத்து எழுதும்போது ஏதாவது நம்ம இது பண்ணிடுவோம். இப்போது தனித்தனியாக பண்ணுறது தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? காமன் ஃபேக்டர் ஒரு 2 எழுதியாச்சு, இந்த காமன் ஃபேக்டர் 2 எழுதியாச்சு, இந்த காமன் ஃபேக்டர் 2 எழுதியாச்சு, 1 எழுதியாச்சு. எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறீங்க, 8 வந்துடுது. இப்போது இதே நம்பருக்கு நாம் 40, 56க்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? 40, 56க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? அதே 2, 3, 5, 7, 11 இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஆக்சுவலாக ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா?
2 3 5 7 11 இதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். இதால் தான் நம்ம வந்து கொடுத்துருக்க நம்பர் அப்படியே நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? இப்போ 2ஆல் டிவைட் ஆகுமா? ரெண்டு நம்பருமே 2ஆல் டிவைட் ஆகுமா? பாருங்கள், 2 2s are 4, 0 அப்படி எழுதிக்கோங்க. 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 8 28 ஆகும். திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 1s are 2, 0 அப்படி எழுதிக்கோங்க. 2 1s are 2, 2 4s are 8, 2 5s are 10, 2 7s are 14. இப்போ இது 1ஆல் 1 5 1s are 5, 7 இதால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 7 அப்படி எழுதிக்கோங்க. 7 1s are 1. இப்போ 1, 1 வர வரைக்கும் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ இதனோட எல்சிஎம் எப்படி எழுதுவோம்? நாம் 2 இன்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது அப்படியே எழுதிட்டு வாங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7. இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 2s are 8, 2 2s are 4, 4 2s are 8, 8 5s are 40, 40 இன்ட்டு 7 280. இதனோட எல்சிஎம் என்ன வரும்? 280 வரும். ஓகேவா? அப்போது உங்களுக்கு இது என்ன அர்த்தம்? 280 வந்து 40ஆலையும் டிவைட் பண்ண முடியணும், 280 வந்து 56ஆலையும் டிவைட் பண்ண முடியணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரெண்டுக்கும் நான் எழுதுகிறேன். இது எல்லாத்துக்குமே ஒரு இது வரும். ஹெச்சிஎஃப் ஆஃப் 40, 56 என்ன வருது? 8 வருது. எல்சிஎம் ஆஃப் 40, 56 என்ன வருது? 280 வருது. புரியுதா உங்களுக்கு? ஹெச்சிஎஃப் வந்து ரெண்டையுமே டிவைட் பண்ண முடிகிற காமன் ஃபேக்டர், குட்டி நம்பராக வரணும். எல்சிஎம் அப்படிங்கிறது இந்த நம்பரே அந்த மல்டிப்பிளை வந்து டிவைட் பண்ண முடியணும். இப்போ 280 டிவைடட் பை 40 அப்படின்னா 7 வரும். 280 டிவைடட் பை 56நாலும் அதை டிவைட் பண்ண முடியணும். அதுதான். இப்போ உங்களுக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் நல்லா புரிஞ்சிடுச்சா? இப்போ ஓகே, இதெல்லாம் ஓகே. இன்னொரு எல்சிஎம் பண்ணி பார்க்கலாமா? இப்போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் புக்கில். என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படின்னா 5 10 15 20 25 and so on போய்கிட்டே இருக்கும். மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒன் நம்பர் வந்து என்லெஸ்ங்க. அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். டேபிளில் நம்ம போட போயிட்டே தான் இருக்கும். ஆனால் எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன? இப்போ பாருங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் ஒரு 35 வந்துருச்சு, மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ல் ஒரு 35 வந்துருச்சு. இதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். அதுக்கப்புறம் 70 கூட நம்மளுக்கு காமனாக வருது. ஆனால் நாம் எடுத்துக்கிறது என்னென்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். அதை தான் நம்ம ஆன்சரை எடுத்துக்குவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 4th டேபிளில் பாருங்கள், 5 4s are 20 ஒரு மல்டிபிள் வந்துருச்சு, 4 5s are 20 ஒரு மல்டிபிள் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே அடுத்து 40யும் காமனாக வருது. ஆனால் நம்ம எதை எடுத்துக்கிறோம்? எல்சிஎம் ஆஃப் 4 and 5 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 20 தான் எடுத்துக்குவோம். ஓகேவா? இதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும்? தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன் குட்டீஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.